பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற பகுதியில் குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டுருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் குரு பெயர்ச்சி இருக்குது, இந்த குரு பெயர்ச்சியால் மீனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதாங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, வாழ்க்கையில் ரொம்ப போராட்டங்களை சந்தித்தவங்களாக இருப்பாங்க, எதிர்நீச்சல் போட்டவர்களாக இருப்பாங்க. அதுவும் யாரெல்லாம் அவங்க நம்பினாங்களோ அவங்க தான் அவங்க காலை வாரி விட்டுருப்பாங்க. புதுசாக எதிரிகள்லாம் அவங்களுக்கு வரவே மாட்டாங்க. பக்கத்திலே இருப்பாங்க, பழகிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா தொந்தரவு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை நினைக்கும் போது தான் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்போ உட்கார்ந்து பேசினது, ஒன்றா இருந்து சாப்பிட்டது, தூங்கினது, எழுந்து ஓடினது இதெல்லாம் பொய்யா போயிடுச்சு. இத்தனை வருஷம் நண்பர் இப்படி பண்ணிட்டாரே, ஏமாற்றிட்டாரே, நமக்கு துரோகம் பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி தான் மீனராசிக்காரர்கள் வளர்த்த கடா மார்பில் பாயிற மாதிரி எதிரிகளை சந்திக்கிறவங்க. அதனால தான் மீனராசி கொஞ்சம் வெகுளி ராசி அப்படின்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட வெகுளிகளாகிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? ராசிக்கு 2ஆம் இடத்துல கடந்த ஒரு வருஷமாக உட்காந்துருந்தார். ஓரளவு பணப்புழக்கம்லாம் இருந்தது. அப்படியே உருட்டி புரட்டி அப்படி இந்த இஎம்ஐலாம் கட்டிக்கிட்டு, வாங்கின லோனெல்லாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தாரு. ஆனால் இப்போ 3ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவசரப்பட்டு நாம் அதிகமாக கடன் வாங்கிட்டோமோ, இப்போ இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியுமா? ஒரு மாதம் இருக்கிற மாதிரி இன்னொரு மாதம் வருமானம் இருக்க மாட்டேங்குதே. அப்படி இருக்கும் பொழுது இஎம்ஐ கட்டுறதுல ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, கடனை அடைக்கிறதுல பிரச்சனை வந்துடக்கூடாது, முதல்ல கடனுக்கான வட்டியை கட்டுறதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்படிலாம் சின்ன சின்ன பயமுறுத்தல்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் போய் உட்கார்றார். அப்படி இருக்கிறதுனால கெடுபலனை குறைப்பார். ஏன்னா சுக்கிரன் வீடு ஸ்திர வீடு. ஏற்கனவே ஒரு வருஷமாக சர வீட்டில் இருந்தார். ஏன்னா குரு பகவானுக்கு அந்த சர வீட்டு தோஷம் உண்டு, சரராசி தோஷம் சொல்லுவாங்க, அது இருந்தது. அதனால் இப்போ 3ஆம் இடம் ஸ்திர வீடுங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு யோக பலனை தான் அவர் கொடுப்பார். கடின உழைப்பால் நீங்கள் ஜெயிப்பீங்க. முன்னாடியெல்லாம் போன உடனே வேலை நடந்தது. ஆனால் இனிமேல் ஒரு முறை அவரை பார்க்க முடியல, அப்புறம் திரும்பி வந்துட்டேன். 2ஆவது முறை தான் அவர் கிடைச்சாரு, அப்புறம் தான் பார்த்துட்டு வர முடிஞ்சுது. அந்த மாதிரி சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். நீங்கள் எப்பயுமே எந்த வேலையை தொட்டாலும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களை எதையுமே சீக்கிரமாக முடிக்க விடாமல், ஆனால் அதே நேரத்தில் சற்றே தாமதமாக சிறப்பாக முடிக்க வைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியையும் அள்ளி கொடுக்குங்க. 3ஆம் இடத்து குரு முடகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் ஒரு தடங்கள் வரும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அது வரும். அப்புறமா பார்த்திங்கன்னா அது சரியாக போயிடும். இந்த தடங்கள் வரும்போது நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த நேரத்தில் 4 பேர்கிட்ட ஐடியா கேட்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்து குரு உங்களுடைய அறிவு கூர்மையை, புத்தி கூர்மையை அதிகப்படுத்துவார். அதே மாதிரி பலதரப்பட்ட பிரபலங்களையும் அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிக்கல்கள் வரும்போது நாம் சிலருடைய உதவியை நாடுவோம், சில பிரபலங்களின் ஆலோசனைகளை கேட்போம். அது ஒரு அறிமுகப்படலமாகவும் நமக்கு அமையும். அதனால் இந்த 3ஆம் இடத்து குருவால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. பாடம் படிக்கிறது பள்ளிக்கூடத்தோட, கல்லூரியோட, பல்கலைக்கழகத்தோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. தினந்தோறும் பாடம் படிக்கிறோம். சிலர் மூலமாக, சிலர் அறிவியலாக இருப்பாங்க, சிலர் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருப்பாங்க, சிலர் புரியாத அல்ஜிப்ராவாக இருப்பாங்க. அந்த மாதிரி படிப்புகளையெல்லாம் உங்களுக்கு வரிசையாக இந்த குரு பயிற்சி, இந்த குருமாற்றம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். குடும்பத்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு குழப்பம் வரும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் வரும். அது பெருசாகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா சின்னதாக வரும், அதனால் அது பெருசாகாது. மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளற அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எத்தனை வருஷம் பழக்கமானவங்களாக இருந்தாலும் சரி, கொடுத்தா பணம் திரும்பி வராது. அந்த மாதிரி காலகட்டம். ஏன்னா ஏற்கனவே 7ரை சனியில் விரயச்சனி வேறு உங்களுக்கு நடந்துன்னு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொடுத்த பணம் திரும்பி வராது. அப்புறம் கொடுத்துட்டேன், ஏமாந்துட்டேன், எனக்கு 3ல் குரு இருந்தப்போ இந்த பிரச்சனைகள்லாம் அவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் அதை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகும், நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி நல்ல உணவு உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருந்தாலே அது ஒரு போகஸ்தானம்ங்கிறதுனால உணவு
நல்ல உணவு கிடைக்கும், ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க, விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியால். அதே மாதிரி தம்பி தங்கை மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். அதான் அண்ணன் அக்கா அவங்க மூலமாக சில தொந்தரவுகளும் இருக்கும், அன்பு தொந்தரவுகள் இருக்கும். இளைய சகோதரங்கள் மூலமாக உங்களுக்கு நினச்ச காரியங்கள்லாம் நிறைவேறும். பெரிய பதவி பொறுப்பு அதெல்லாம் தேடி வரும். அந்த பதவியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பு இருந்தது, அதையும் அவர் கரைச்சிட்டாரு, சுறுசுறுப்பாக்கி விட்டார், ஓய்வும் எடுக்க முடியல. முன்னெல்லாம் மதியம் வந்து ஒரு 10 நிமிஷம் கண் உறங்குவேன், இப்போ அதுவும் முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமைக்கு இந்த குரு பகவான் கொண்டு வருவார். அதே போல் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும், அதில் ஒன்றும் குறைச்சல் இருக்காது, லாபமும் நல்லாயிருக்கும், வாடிக்கையாளர்களும் வருவாங்க. வேலையாட்கள் பிரச்சனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு சிரமங்கள் இருக்காது. ஆனால் வேலை சுமை அடுக்கடுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து யார் எது சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. சில நேரங்களில் முன்கோபம் அதிகமாகும். ஏன்னா 3ஆம் இடத்து குருனாலே முன்கோபம் எல்லாம் வரும். அப்புறம் அவங்களோட இவங்களெல்லாம் உங்களை ஒப்பிட்டு பார்த்துக்கூடாது. என் கூட தான் அவரும் படித்தாப்புல, இப்போ எங்கேயோ இருக்கார், நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், ஏதோ சுமாராக வாழ்க்கை ஓடின்ட்டுருக்கு அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அலுப்பு சலிப்பு வந்து வளர்த்துக்கக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிரபலங்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்களால ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு தோணுங்க. சொந்தக்காரங்க வருவாங்க, உறவுக்காரங்க வருவாங்க, நண்பர்கள்லாம் வருவாங்க. சில நேரங்களில் உங்களை ஏதாவது எதிர்கேள்வி கேட்டு உங்களை காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இவங்கெல்லாம் வந்தாலும் எது கேட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக பதில் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகமாகுங்க, ஒற்றுமை அதிகமாகும், புரிதலும் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் நடக்கும். 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிரந்தர வேலை, நிரந்தர வருமானம் இல்லாதவங்களுக்கு அதுவும் நிச்சயமாக கிடைக்கும். அப்பாவோட ஆரோக்கியம் இனிமேல் கொஞ்சம் நல்லாகும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்வையிடுறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதெல்லாமே வாங்கி கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்துவீங்க. சிலதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேமிப்புகள் அதெல்லாம் உண்டு. திடீர் பயணங்கள் உண்டு. சிலர் வெளிநாடு போய் வருவீங்க, சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற வாய்ப்புகளும் சிலருக்கு வகையில் நல்ல விதத்தில் கிடைக்குங்க. அதே மாதிரி ஊர் பொது காரியங்களை எடுத்து கட்டி பண்ணுவீங்க. அதே மாதிரி விழாக்கள், திருவிழாக்கள் அதெல்லாம் வந்து சிறப்பாக முன்னால் நின்று நடத்துவீங்க. அது மூலமாக உங்களுக்கு ஊரங்கமே செல்வாக்கு அதிகரிக்கும். வெற்றியும் சந்தோஷமும் உங்களுக்கு வந்து சேருங்க. இந்த குரு பெயர்ச்சி நமக்கு வந்து சிக்கல்னு எல்லாருமே எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. இவர் மட்டும் இப்படி சொல்கிறாரேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த குரு பகவான் சாதகமான நட்சத்திரங்களில் உங்களுக்கு பயணம் செய்கிறார். அது ஒரு காரணம் நான் உங்களுக்கு ஃபேவராக சொல்கிறதுக்கு. ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் தான் அதிக நாட்கள், 200 நாட்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் போகிறார். சந்திரன் நட்சத்திரத்தில் தான் போகிறார். சந்திரன் உங்களுக்கு யார்? பூர்வ புண்ணியாதிபதி. அப்படி இருக்கும்போது பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்குது, பிள்ளை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு பிறகு அவர் வந்து மிருகசீரிஸில் போகிறாரு. அவர் வந்து உங்களுக்கு யோகாதிபதி. இப்படி யோகாதிபதியுடைய நட்சத்திரங்களில் அதிக நாட்கள் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஆனாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொந்தரவு தராமல் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் கும்பகோணம் அருகே தாராசுரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே வந்து ஸ்ரீ ஐராதீஸ்வரர் கோவில் ஆலயத்தில் வந்து ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி இருக்கிறார். அவரை போய் நீங்கள் சேவிக்கிறது, தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வியாழக்கிழமை போகலாம், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை கூட போயிட்டு நீங்கள் அவரை வந்து வணங்கிட்டு வரலாங்க. அதே மாதிரி ஏழை பெண்ணின் திருமணத்துக்கு உதவலாம், இல்லை ஏழை மாணவனின் படிப்பு செலவு, அது கொஞ்சம் அவங்களோட ஃபீஸ் கட்டுறது, கட்டணம் கட்டுறது, அது மாதிரி கொஞ்சம் உதவுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை அரிசி அல்லது துணி தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி அருமையாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.